ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாங்கோ டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஜாங்கோ டுட்டோரியலில் இன்றைக்கி நம்ம ஜாங்கோவோட டேக்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம போன வீடியோவில் இந்த பிளாக் ஹெட்டர், அந்த பிளாக்ஸ் டேக், இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட், இந்த இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஜாங்கோவில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஜாங்கோ கம்ப்ளீட் டுட்டோரியலும் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்பவே டைம் போட்டு இது பண்ணி ரெஃபர் பண்ணி தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜாங்கோ டாக்குமெண்டேஷன் நம்பர் இது பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதை நீங்கள் பார்க்குற மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஜாங்கோ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஜாங்கோ டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் டேக் தான் பற்றி பார்க்க போகிறோம். கமாண்ட் டேக் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்காக கமாண்ட்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம HTML யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு கமாண்ட் அப்படின்றது ஒன்று தெரியுங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் ஜாங்கோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறப்ப ஜாங்கோவே வந்து கமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லார்ஜ் லெவல் ஆஃப் கோடு இருந்துச்சு அப்படின்னா ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இது பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கமாண்ட் டேகு. ஜாங்கோவில் வந்து நீங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த கமாண்ட் டேகை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இந்த கமாண்ட் டேக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டேங்க்கு நான் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். python3 manage.py running server. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் டேக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபில்டர் டேக் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 டேக் இருக்குது. 4 டேக் வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபில்டர், அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செயினிங் ஃபில்டர், தேர்ட் ஒன் வந்து பாசிங் ஆர்குமெண்ட் ஃபில்டர், ஃபோர்த் ஒன் வந்து கஸ்டம் ஃபில்டர். இந்த மாதிரி 4 ஃபில்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபில்டர்ஸ்லேயே வந்து பில்டின் ஃபில்டர்ன்றது வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஜாங்கோலே இன்பில்டாக இருக்கிறது. அண்ட் செயினிங் ஃபில்டர்னால் 2-3 ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம வந்து பில்டின் ஃபில்டர் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு ஹோம் ஃபைலில் தான் இருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் வந்து வேரியபிள் ஏதாவது இந்த இடத்துல நான் சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து வியூஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி நேம் கேட்டகரி கொடுத்துருக்கோம். அண்ட் நான் எக்ஸ்ட்ரா வந்து பேரா அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் வெல்கம் டு கோட் மேக்ஸ் டெக்னாலஜி, ஓகேவா. இப்போ நான் இதை வந்து சிம்பிளாக ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். டெஸ்ட் அப்படின்றதில் நான் பேரா அப்படின்றத கொடுத்துட்றேன், ஓகேவா. இப்போதைக்கு ஒரு மொத்தம் 3 வேரியபிள் இருக்குது, சேனல், கேட்டு அண்ட் டெஸ்ட்டு, ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் ஃபைல் போயிடுறேன். அந்த ஹோம் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர், அந்த ஃபில்டர் நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க மறக்காமல். என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறேன். ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் தான். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் எனக்கு இது பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கும் தெரியும். அந்த ஃபில்டரில் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபில்டரில் அப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன்.
ஸோ இந்த அப்பர் அப்படின்றது என்ன, அப்பர்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்குள்ளே நான் அந்த நேம் வந்து கால் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டு ஓகேவா. அண்ட் இப்போ சர்வர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட் 8000. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே நமக்கு வந்து அப்பர் கேஸில் வந்துருக்கு. ஸோ இதுதான் அந்த இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்பர்ன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ நான் சொன்ன இதில் வந்து பில்டிங் ஃபில்டர்ஸில் வரும். ஸோ இதில் அப்பர்ன்றது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து லோவர் அப்படின்னு சொல்லியும் ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோவரில் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு பைப் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா டைட்டில் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ டைட்டில்ன்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் வந்து கேப்ஸில் மாறிக்கும். ஓகேவா. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் மாறிக்கும். ஸோ ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான இதெல்லாமே வந்து செயினிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி மெத்தடில் வரும். அண்ட் லோவர் அப்பர் அண்ட் டைட்டில் பார்த்தாச்சா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் மெத்தட் இருக்குது. ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 4 to 12 வரைக்கும் உள்ளதை ஸ்லைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஓகே ஆனால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ்க்கு அப்புறம் ஆட்ன்ற மெத்தட் மூலயமா நம்ம வந்து ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த இதில் வந்துட்டு ஆடுன்றதில் சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இந்த இது ஆட் மெத்தட் மூலயமா நம்ம வந்து ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரைப் நவ் அப்படிங்கிற மூலயமா இது பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போதைக்கு வந்து ஃபில்டர் டேக் வந்து நிறைய இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஃபில்டர்லேயே வந்து ஆட் மெத்தடுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்லைஸ் மெத்தடு இதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜாங்கோ இதில் வந்து டாக்குமெண்டேஷன் and tags. Okay, building template tags. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வந்து போன வீடியோவில் பார்த்துட்டோம். அண்ட் கமாண்ட் இப்போ பார்த்தோம். அண்ட் CSRF டோக்கன் வந்து நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பார்ப்போம். அண்ட் சைக்கிள் டேக்னால் வேறு ஒன்றும் இல்லை. சைக்கிள் டேகுன்றது வந்து ரோ காலம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைக்கிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆட் ஈவன் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்ன் மெத்தடும் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்க்குறது ஃபில்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபில்டர் ரெஃபரன்ஸ். ஸோ இதுதான் அது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆடு கேப் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கேப்ஸில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது பூரா எடுத்துகிட்டு கேப் ஃபஸ்ட் ஓகேவா. ஃபஸ்ட்டு இது மட்டும் கேப்டன் லெட்டர் இருக்கும். ஏதானே ஓகேயா. ஸோ அது மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னாலே எல்லா இதில் இருக்கிறது தான். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இதில் வந்து எது வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் நான் வேணும்னா செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன்.
ஸோ பார்ட் 2ல வந்து ஃபில்டர் மெத்தட்ஸில் ரொம்ப யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி இதிலே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி 1-2 இருக்கும். ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கைஸ். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் மெத்தட் இருக்குது, அண்ட் டைம், இந்த ட்ரங்கேட் கேரக்டர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்பில்டாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இஃப் ஃபார் லூப் அண்ட் இஃப் அந்த இதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபில்டர் மெத்தட் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த ஃபார் லூப் அண்ட் இஃப் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ பாய்.